नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। त्रिची मेट्रोपॉलिटन जिला कांग्रेस पार्टी की ओर से प्रदर्शन। जिला अध्यक्ष एलेक्स के नेतृत्व में लकड़ी की दुकान के पास विरोध प्रदर्शन किया गया। भाषण में संसदीय परंपराओं का उल्लंघन न करने के लिए मोदी सरकार की निंदा की गई। जब हमारे निस्वार्थ नेता राहुल गांधी ने संसद में जातिवार जनगणना की मांग की, तो भाजपा सांसद अनुराग टैगोर ने लोकतांत्रिक परंपरा के खिलाफ बात करते हुए कहा कि जाति विहीन लोग जातिवार जनगणना की बात कर रहे हैं। इस घटना में भारतीय राष्ट्रीय राज्य कार्यकारिणी, जिला कार्यकारिणी, कांग्रेस के संबद्ध संगठन सेवा दल, युवा कांग्रेस, महिला कांग्रेस, राजीव गांधी पंचायत राज संगठन RGPRS, अल्पसंख्यक विंग, ग्रेजुएट टीम, SC और ST विंग, OBC विंग, पूर्व सैनिक विंग, अनुसंधान विंग, एनजीओ प्रभाग, चिकित्सा प्रभाग, कृषि प्रभाग, इंजीनियर प्रभाग, वकील प्रभाग, कला प्रभाग, मछुआरा प्रभाग, साहित्यिक प्रभाग, इंटक। शंकर रमन, त्रिची जोन चीफ रिपोर्ट। எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சமூக நீதி நிலைத்திட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் அராரித்தனத்தை, பிஜேபியின் அராரித்தனத்தை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம். அனுமதியோம் 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 அனுமதியோம். மோடி அரசின் அத்துமீறலை நாம் ஒருபோதும் அனுமதியோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மோடி அரசின் அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சமூக நீதியை புறக்கணிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். சமூக நீதியை புறக்கணிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். அனுராக் தாகூரின் இழிவான பேச்சை நடத்திடு 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 நடத்திடு. ஜாதி வாரி கணக்கெடுப்பை நாடு முழுவதும் நடத்திடு. மத்திய அரசு, மோடி அரசு மாண்பினை, பாராளுமன்ற மாண்பினை காக்க தவறிய மோடி அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். முறியடிப்போம் 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 முறியடிப்போம். பிஜேபியின் சதிகளை நாம் ஒன்று சேர்ந்து முறியடிப்போம். காத்திடுவோம் காத்திடுவோம். நம் தேசத்தின் ஒற்றுமையை நாம் ஒன்று சேர்ந்து காத்திடுவோம். படைத்திடுவோம் 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 படைத்திடுவோம். நம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே கருப்பு நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நேற்றைய முதல் தினம் ஒன்றை துவக்கத்திலேயே நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதற்கு முன்பாக எனக்கு என்னுடைய தந்தை பெயர் தெரியும், தாய் பெயர் தெரியும், என் தந்தையுடைய தந்தை பெயர் தெரியும். ஆனால் தந்தையுடைய தாய் பெயர் எனக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்தால் ஒரு தலைமுறை அல்லது 2 தலைமுறையை தாண்டி உங்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் கோடானு கோடி பேர்கள் ஒரு குடும்பத்தினுடைய 5 தலைமுறையை தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தலைவர் ராகுல் காந்தியுடைய குடும்பத்தை பற்றித்தான். மோதிலால் நேரு அடிமை இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர். ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்தவர்.
அவருடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட் எல்லோருக்கும் தெரியும். இன்னொரு சகோதரி இருந்தார், அவர் பெயர் கிருஷ்ணா சிங். அவர் ஒரு சீக்கிய இளைஞரை காதலித்து மனம் பிடித்தார். நேருவுக்கு மகள் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி திருமணம் செய்தது பார்சி இளைஞரை. அவருடைய பிள்ளைகள் 2 பேர், ராஜீவ் காந்தி, அவருடைய சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்தியுடைய மனைவி மேனகா ஒரு சீக்கிய ராணுவ வீரர்களுடைய மகள். ராஜீவ் காந்தி இந்த நாட்டிலேயே பிறக்காத இத்தாலியிலே பிறந்த ஒரு கிறிஸ்தவ சகோதரியை மணந்தவர். அவருடைய குடும்பம் இதுதான் என்று எனக்கு தெரிந்ததை போல இந்த நாட்டிலே கோடானு கோடி பேருக்கு தெரியும். ஆனால் அவர்களே உலகத்துக்கு தெரிந்ததுதான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஜாதி பேர் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்திக்கோ அந்த குடும்பத்திற்கோ ஜாதி மத வன்மம் கிடையாது. மனிதனை மனிதனாக பார்க்கிற புத்திதான் இருக்கிறது. அவர்களை பேசுகின்ற யோக்கியதையோ அருகதையோ பாஜகவில் இருக்கிற எவனுக்கும் கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இது ஆட்சி நடக்கிறதா காட்சி நடக்கிறதா? நமக்கு இருக்கிற கோபம் என்றால் ஒரு புது கவிஞன் ஒருவன் எழுதினான், அது 4 வரியோடு நின்று போய்விட்டது. இன்றைக்கு இருந்தால் இன்னொரு வரியை சேர்த்து எழுதியிருப்பான். இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான் என்று எழுதினான். இன்றைக்கு அவன் இருந்திருந்தால் இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், பிரதமரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான் என்று எழுதியிருப்பான். நான் கேட்கிறேன், மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்க எவனாகட்டும், நான் சொல்லுகிறேன், என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, இறப்பு என்னுடைய கையில் இல்லை. ஏ அனுராக் தாகூர், நீ உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டும் என்று யாருக்கடா அப்ளிகேஷன் போட்டாய்? அப்படியா நீ பிறந்தாய்? உன் பிறப்புக்கு நீயே காரணம் இல்லை, அந்த ஜாதிதானா என்று உன் அம்மா சொன்னால் தான் உனக்கு புரியும். ஒருவேளை விருந்தாளிக்கு பிறந்தவனாக கூட நீ இருக்கலாம். உனக்கென்னடா ஜாதியை பற்றி பேச்சு? அது பேசியது தவறு, நாகரிக குறைவான விஷயம் என்று பாராளுமன்றத்திலே சபாநாயகரே அதை எக்ஸ்பிளைன் செய்து விட்டார். அது செய்ததற்கு பின்னாலே இந்த நாட்டுடைய பிரதமர் நாற்காலியிலே அமர்ந்திருக்கிற ஒரு நாடாந்தர பேர் வழி அதை தன்னுடைய வலைதளத்திலே போட்டு ஆனந்தப்படுகிறார். அந்த அனுராக் தாகூரை பாராட்டுகிறார். இந்திய நாட்டுடைய பெருமை மிகு ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகின்ற செயல். உலகத்திலேயே இந்தியாவை போல ஒரு நாடு எங்கேயும் கிடையாது. ஒரே மதங்கள் பல நாடுகள் இருக்கிறது, அவர்கள் சண்டை போடுகிறார்கள். ஒரே மொழி பேசுகின்ற பல நாடுகள் இருக்கிறது, அவர்களுக்குள் சண்டை இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நாட்டில் பல்வேறு மதம், பல்வேறு ஜாதி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழிகள், பல்வேறு சிந்தனைகள் எல்லாம் இருந்தாலும் அதை கடந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக பலமாக இருக்கிற நாடு இந்தியா. வேற்றுமையின் ஒற்றுமையை உலகத்திற்கே சொல்லிக் கொடுக்கின்ற நாடு. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட கையில